ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காய தொக்கு. இதுக்காக நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி, அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். ஒரு வானல் வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன், ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், இப்போ கட் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கணும். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த டிஷ் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு. இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இதை வேறு ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சு மிக்சிங் பவுலில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த எண்ணெயிலே தான் நான் மறுபடியும் அரைச்சி விழுத தாளிச்சிக்க போகிறேன். நல்லா அரைச்சி நான் இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலே இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். மீதி இருக்க அந்த காஞ்ச மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை இதோடு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடணும். ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சு அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வருது. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, வெங்காய தொக்கு ரெடி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.